தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் 2 திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்றும், 2 கட்சிகளும் நமக்கு பரம எதிரிகள் எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். அத்துடன் திராவிட கட்சிகள் 70 ஆண்டுகளாக தமிழகத்தை சின்னாபின்னமாக்கி உள்ளன. நம் பெருமைகளை இழந்து வருகிறோம். பொருளாதாரத்தில் 2ஆம் இடத்தில் இருந்த தமிழகம் தற்போது 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அடுத்து 4ஆம் இடத்தை நோக்கி செல்கிறது. அடுத்த 25 ஆண்டுகளில் என்ன வேண்டும் என்று சிந்தித்து அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுகின்றனர். தமிழக ஆட்சியாளர்கள் மட்டுமே ஒரு குடும்பத்துக்காக சிந்திக்கின்றனர். எந்த முடிவு எடுத்தாலும் அவர்கள் கஜானா நிரம்புமா என்று பார்க்கின்றனர். ரஜினிகாந்த் நேற்று முன்தினம் பேசுகையில், அரியணை உதயநிதி கைக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். துணை முதல்வராக உதயநிதி எப்போது வருவார்? அவர் வந்துவிட்டால் தங்கள் பிள்ளைகளை முக்கிய பதவிக்கு நகர்த்தலாம் என்று அமைச்சர்கள் நினைக்கின்றனர். தமிழகத்தில் இந்துக்கள் எழுச்சி பெறும் போது திமுகவினர் பழனிக்கு பால் காவடி எடுப்பர் என்று விமர்சகர் ஒருவர் கூறினார். அது தற்போது நடக்கிறது. பழனி கோவில் மீது அரசியலுக்காக கை வைப்பவர் மண்ணோடு மண்ணாக சாய்ந்திருப்பது சரித்திரம். கடந்த 2023 செப்டம்பரில் சனாதன தர்மத்தை வேறறுப்போம் என உதயநிதியும், சனாதனத்தை வெட்டி எறிய வேண்டும் என அமைச்சர் சேகர்பாபுவும் பேசினர். ஓராண்டு கழித்து சனாதன தர்மம் வேண்டாம் என்றவர்கள் முருகன் பெயரை வைத்து பழனியில் பால்காவடி தூக்குவதற்கு பதிலாக அரசியல் காமெடி செய்கின்றனர். முருகன் பார்த்து கொண்டிருக்கிறார். 70 ஆண்டுகளாக கலாச்சாரத்தை சீரழித்தவர்களுக்கு முருகன் நிச்சயம் தண்டனை கொடுப்பார் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். தமிழக மீன்வளத்துறையில் மீட்பு படகுகள் இல்லாததால் கடலில் தத்தளித்த 10 தமிழக மீனவர்கள் ஆந்திர மீனவர்கள் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளனர். இயற்கை சீற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை மீட்க மீன்வளத்துறை வாயிலாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக சென்னை, காசிமேடு, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி துறைமுகங்களில் முத்து, பவளம், நீலம், வலம்புரி என்ற பெயரில் மீட்பு படகுகள் பயன்படுத்தப்பட்டன. இவை ஒவ்வொன்றும் 1 கோடி ரூபாயில் அரசால் வாங்கப்பட்டவை. அவசர காலங்களில் இந்த படகுகள் கடலுக்கு சென்று அங்கு தத்தளிக்கும் மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் கரை சேர்க்கும் பணியில் ஈடுபடும். ஆனால் தற்போது மீட்பு படகுகள் காணாமல் போய்விட்டதாகவும், இருந்த சுவடு கூட தெரியவில்லை. இதனால் மீனவர்கள் மீட்பு கேள்விக்குறியாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. என்ஜினியரிங் கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வுக்கான தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் என்ஜினியரிங் கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வுக்கான கட்டணம் உயர்த்தப்படுவதாக உயர்கல்வித்துறையில் இருந்து நேற்று முன்தினம் தகவல் வெளியானது. கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தின. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தரப்பிலும் கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற்றுள்ளது என்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேட்டியளித்துள்ளார். நடிகர் விஜய் புதிய கட்சி துவங்கியுள்ளது திமுகவின் வாக்கு வங்கியை பாதிக்குமா? மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கம் காட்டுவது சரியா? உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது நியாயமா என்பது உட்பட பல்வேறு விஷயங்களில் அரசுக்கு எதிராக கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் நாடி துடிப்பை அறியும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ரகசிய சர்வே நடத்தியுள்ளார் என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடுகளில் இருந்து 10 லட்சம் கோடி முதலீடு தமிழகத்திற்கு வந்துள்ளதாகவும் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதாகவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். RTI மூலம் தகவலை கேட்டுள்ளேன். அது பொய் என தெரிந்தால் முதலமைச்சர் மீது வழக்கு போடுவேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். சினிமாவிலும் பல்லு போனவர்களால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு குறைவாகிறது என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார். அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ரஜினிகாந்த், திமுகவில் முதல் ரேங்க் எடுத்திருக்கும் அசாத்தியமான பழைய மாணவர்கள் வகுப்புகளை விட்டு வெளியேறாமல் உள்ளனர். அமைச்சர் துரைமுருகனிடம் எச்சரிக்கையாக பேச வேண்டும் எனவும், அவரிடம் ஒரு விஷயத்தை கூறினால் அப்படியா சந்தோஷம் என்பார். அவர் அளிக்கும் பதில் நம்மை குழப்பமடைய வைக்கும். கருணாநிதியின் கண்ணில் விரல் விட்டு ஆட்டுபவர் என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறுகையில், சினிமாவிலும் பல்லு போனவர்களால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு குறைவாகிறது என்று பேசியுள்ளார்.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு உரிய நேரத்தில் நடத்தப்படும் என்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்தை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். மிஸ் இந்தியா அழகி போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் பட்டியலில் பட்டியலின, பழங்குடியின மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த பெண்கள் இல்லை என்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் கருத்துக்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட முன்வந்துள்ள ஜமாத்-ஏ-இஸ்லாமி அமைப்பின் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெகபூபா முஃப்தி வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானை ஒட்டிய பஞ்சாப் எல்லை பகுதியை காப்பதற்கு கூடுதல் படையினர் தேவை என்று எல்லை பாதுகாப்பு படை கோரியுள்ளது. வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்.